அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் ஒன்றுதான் காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காபத்துல்லா குறித்து பல மூட நம்பிக்கைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். முதலில் காபத்துல்லா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை வணங்குவதற்காக வேண்டி உலகில் முதலாக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை திருமறை குர்ஆனில் இறைவன் தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். ஆனால் சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ரா செய்வதற்காக வேண்டியோ மக்காவை செல்கிறார்கள். மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கடவுளை கண்டது போன்று அவருடைய உணர்ச்சிகளையும் அவருடைய செயற்பாடுகளையும் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். காபத்துல்லாவுடைய அந்த கருப்பு சீலையை முத்தமிடுவதும் கட்டி அணைப்பதும், அந்த காபத்துல்லாவுடைய சீலையை பிடித்து கொண்டு பிரார்த்தனை செய்வதும், அந்த தவறான காரியங்களை ஒருவர் வெளியிருந்து பார்க்கின்ற போது காபத்துல்லாவை தெய்வமாக வணங்குகிறார்கள் என்ற எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா குறித்து என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால், நாம் ஹஜ் செய்கின்ற போது அல்லது உம்ரா செய்கின்ற போது காபத்துல்லாவை 7 விடுத்தம் வலம் வர வேண்டும். 7 விடுத்தம் வலம் வருகின்ற போது அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல்லை முத்தமிட வேண்டும். அதனை முத்தமிட முடியாவிட்டால் சைகை மூலமாகவாது முத்தமிடுவது சுன்னத்தான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ருக்னுல் யமானி என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தையும் முத்தமிடுவது சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதல்லாமல் நமக்கு அனுமதிக்கப்பட்டால் காபத்துல்லாவுடைய உள்ளே சென்று நமக்கு தொழுகை நடத்த முடியும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு காபத்துல்லாவை பற்றி சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள் அந்த காபத்துல்லா ஒரு தெய்வீக சக்தி கொண்டதை போன்றும் அந்த திரைச்சீலையை பிடித்து கொண்டு அழுவதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அது காபத்துல்லாவில் செய்தாலும், நம்முடைய வீட்டிலிருந்து செய்தாலும், அல்லது இன்ன பிற இடத்திலிருந்து செய்தாலும் கூட இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த காபத்துல்லாவுடைய திரைச்சீலை பிடித்து நாம் பிரார்த்தித்தால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லவில்லை. இறைவன் திருமறை குர்ஆனில் இந்த காபத்துல்லா என்பது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரம் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்வதோடு, அந்த பள்ளிவாசலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வைத்து திரும்பவும் புறநிர்மாணம் செய்கின்றான். அந்த செய்தியையும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த செய்திகளை பார்க்கின்ற போது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிதான். காபத்துல்லாவை பார்த்து நாம் கேட்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஆனால் அது பலவீனமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று காபத்துல்லாவிலிருந்து நாம் வெளியே வருகின்ற போது, ஹரம் மஸ்ஜிதிலிருந்து நாம் வெளியே வருகின்ற போது காபத்துல்லாவை பார்த்தவர்களாகத்தான் வர வேண்டும். இது போன்ற பலதரப்பட்ட மூடநம்பிக்கைகளை முஸ்லிம்கள் மத்தியில் அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு சொல்லித்தந்த வழிகாட்டல்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.